அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மனிதர்களை உலகத்தில் படைத்திருக்கின்றான். இந்த தீனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காகவும், இந்த துனியாவில் அல்லாஹ்விற்கு நன்றியை செலுத்துவதற்காகவும், அல்லாஹ்விற்கு பயந்து பயபக்தியுடன் வாழ்வதற்காக. அல்லாஹ் மனிதன் நினைக்கின்றான், இறைவன் தன்னை பார்க்கவில்லை. நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நாம் நமக்காக செய்கின்றோம், நம்முடைய வாழ்க்கைக்காக செய்கின்றோம். நாம் இதில் நமக்கு தான் இதில் பயன் இருக்கின்றது என்று நினைத்து மனிதன் அனைத்து விஷயங்களையும் செய்கின்றான். இப்போது ஒரு மனிதன் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கின்ற ரிஸ்க்கு, அவனுக்கு கொடுத்திருக்கின்ற மனைவி, பிள்ளைகள், அவனுக்கு இருக்கின்ற வாழ்க்கையில் இருக்கின்ற பொருளாதாரம் அனைத்தும் அல்லாஹ்வில் பாலிருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினைக்க வேண்டும். அதாவது தன்னுடைய உழைப்பை கொண்டு, தன்னுடைய செயலை கொண்டு முன்னேறுகின்றான். அல்லாஹ் மனிதனை சோதித்து பார்க்கின்றான். அதாவது ஒரு கடையில் வருகின்ற வருமானம், வியாபாரம், மனைவியிடம் கேட்கின்ற அன்பு, பாசம், பிள்ளையிடம் கேட்கின்ற அன்பு, இவை அனைத்தும் தாய் தந்தையிடம் கிடைக்கின்ற அன்பு, பாசம் அனைத்தும் இது அல்லாஹ்வுடைய சோதனையாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் வாழ்வதற்காக அல்லாஹ் விட்டு வைக்கின்றான். எப்படி வானம் பூமி அல்லாஹ் படைத்திருக்கின்றானோ, சூரியனை படைத்திருக்கின்றானோ, காலையிலும் மாலை எப்படி மாறி மாறி வருகிறதோ அதே போன்றே மனிதனுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் பரிசோதித்து கொண்டு தான் இருக்கிறான். இப்போ நம்ம செய்கின்ற பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். அல்லாஹ் தொழுகையை சரியான முறையில் இவ்வேளை தொழுகை அல்லாஹ் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. சுன்னத்தான முறையில் சுன்னத்தான வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்ம முயற்சி செய்யணும். ஷிஃபத்துக்களை கொண்டு வாழணும். 6 ஷிஃபத்துக்கள் இருக்கின்றது. தொழுகையை நிலைநாட்டுவது இமாம் ஜமாத்துடன், கலிமாவை மொழிவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வஸ்துக்களால் ஆகும் என்கின்ற நம்பிக்கையை விட்டுட்டு அல்லாஹ்வால் தான் ஆகுகின்றது என்கின்ற அந்த நம்பிக்கையை மனசில் ஆழமாக பதித்து கொள்வது தான் தீன், ஈமான், இஹ்லாஸ், தக்வா. இது அனைத்தும் இதில் தான் அடங்குகிறது. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை நாம் அனுதினமும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும், எந்த ஒரு நிமிடத்திலும், எந்த ஒரு நொடியிலும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து, அல்லாஹ் நம்முடைய செயல்களை பார்க்கின்றான் என்ற ஒரு பயத்தோடு எந்த ஒரு அமல்களை செய்தாலும், எந்த ஒரு பாவத்தை செய்தாலும் அதிலிருந்து மீள்வதற்கு